உஷாவோட வீட்ல இருந்து வந்த சொந்தக்காரங்களும் இங்க சக்தியை பார்த்துட்டு பொண்ணு எங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அவ கொஞ்சம் வெளியில போயிருக்கான்னு கொஞ்ச நேரத்துல வந்துருவான்னு சொல்லி அவருமே சமாளிக்கிறாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இங்க சக்தியுமே பொண்ணு இப்போதைக்கு வரமாட்டா அப்படின்னு சொல்லி தன்னோட மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் உஷாவோட அம்மாவுமே இருந்துட்டு எதுக்காக நீ இன்னும் ரெடி ஆகாம இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறப்போ, இந்த மாதிரி நான் ஒரு பியூட்டி பார்லர் ஆர்டர் கொடுத்துருக்கேன், அவங்க வந்தவொன்னு தான் ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கரெக்டா அவங்க பேசிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பொண்ணுமே அந்த பியூட்டி பார்லர் பொண்ணுங்களோட பக்காவான ஒரு என்ட்ரி கொடுக்குறாங்க. இதை பார்த்தோன்னு உஷாவோட வீட்டில் இருக்க எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. பரவாயில்ல, பொண்ணு தான் போய் இந்த மேக்கப் ஆளுங்கள்லாம் கூட்டு வந்திருக்கா போல இருக்கேன்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் சக்திக்குமே பயங்கரமான சந்தோஷம். தான் எடுத்து கொடுத்த சாரி அவங்களுக்கு கட்டிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே இந்த பக்கம் பொண்ணு பக்கத்தில் வந்த உடனே, பரவாயில்ல பொண்ணு, இந்த சாரியில் நீ ரொம்பவே அழகா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பொண்ணுக்கிட்டையுமே ரொம்பவே ஃபிளர்ட் பண்ற மாதிரி பேசுறாரு. அதே நேரத்தில் பொண்ணுமே என்னதான் தான் மனசுக்குள்ள கோபம் இருந்தாலும் இந்த பக்கம் சக்தி சொல்ற விஷயத்த ரொம்பவே அமைதியாக கேட்டுக்கிறாங்க. அப்போ உஷா மட்டும் மேக்கப் பண்ண போறதுக்கு முன்னாடி, இவெல்லாம் இங்க இருந்தா என்னால் மேக்கப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சண்முகத்துக்கிட்ட பயங்கரமா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ சண்முகமும் இருந்துகிட்டு, இங்க பாரு உஷா, தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத, இன்னைக்கு நீ மாசமா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே அவ தான். சொல்லப்போனால் அந்த டைம்ல உன்னோட உடம்ப ரெடி பண்றதுக்காக அவ எத்தனை நாள் கசாயம் போட்டு கொடுத்துருப்பா. அது மட்டும் இல்லாம நம்மளுக்காக தொட்டில் பரிகாரன்னு சொல்லிட்டு எத்தனை கோயிலோ போய் செஞ்சுட்டு வந்திருப்பா. இந்த மாதிரி அவ உனக்கு செஞ்சு எல்லாத்தையும் மறந்துட்டு மறுபடியும் நீ அவளை இந்த மாதிரி அவமானப்படுத்திட்டு இருப்பியா, உனக்கு உண்மையிலுமே அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சுந்தரமே உஷாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் பவானியுமே சப்போர்ட்டுக்கு வந்துட்டு, நீ என்னடா ஓவரா பேசிட்டு இருக்க, அவ என்னடா சரியா தானே பேசுறா, அவளுக்கு பிடிச்சவங்க தான் இந்த ஃபங்க்ஷன்ல இருக்கணும், சொல்லப்போனா இது அவளோட ஃபங்க்ஷனு, அவளுக்கு பிடிக்காதவங்க இந்த இடத்த விட்டு கிளம்ப வேண்டியதானே, எதுக்காக அவளை கூப்பிட்டு வச்சு பொன்னின்னு ஆளாளுக்கு என்ன பொன்னியை தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பவானியுமே சத்தம் போடுறாங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் சக்தி இருந்துக்கிட்டு, அக்கா இப்படிலாம் பேசாதக்கா, இந்த மாதிரி அவங்க கரெக்டாக தாங்க இருக்கா, சொல்லப்போனால் அவளால் எந்த பிரச்சனையும் வராது, அது மட்டும் இல்லாமல் அவள் நம்ம வீட்டால வரல, இப்போ இங்கே மேக்கப் போடுற மேக்கப் காரங்களோட சேர்ந்து வந்திருக்கா, இப்படிப்பட்ட விஷயத்தை கூட நீங்கள் கெடுக்கணும்னு நினைப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பவானிட்ட கேட்குறாங்க. அதே நேரத்தில் சந்திரசேகர் உள்ள வந்துட்டு, இங்கே பாருங்க பொன்னி வந்துட்டா, அவள் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம குடும்ப ஆளாக வரல, அவள் மேக்கப் போடுறவங்களோட சேர்ந்து வந்திருக்கா, அதனால அவள் எப்பவும் போல மேக்கப் போட்டு அவள் கிளம்பிடுவா, நீங்கள் உள்ள உங்கள் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அங்கே நடக்கிற பிரச்சனையுமே அவர் தீர்த்து வைக்கிறாரு. ஆனால் பொண்ணுமே இந்த பிரச்சனையெல்லாம் கேட்டுட்டு, சரி நம்ம இங்கே இருந்தால் சரி வராது, நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வேகமே கிளம்பி இங்கே கேட்டுக்கே வந்துடுறாங்க. ஆனால் சிவானி பாப்பாவுமே யாருமே எதிர்பார்க்காத மாதிரி இங்கே பொண்ணுக்கிட்ட போயிட்டு, அதான் நீங்கள் எங்கே போகிறீங்க, முதல்ல நீங்கள் வாங்க, நம்ம வீட்டு ஃபங்க்ஷனில் நீங்கள் இல்லாமல் எப்படி, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பொண்ணியை கூப்பிட்றாங்க. அப்போ பொண்ணையுமே இருந்துக்கிட்டு, இல்லைம்மா இருக்கட்டு, நீ பரவாயில்ல, நீ போயிட்டு வா, நான் பார்த்துக்கிறேன், நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன், நாங்கள் வந்தால் உள்ள பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லி அவங்களுமே அங்கேருந்து கிளம்ப ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் சிவானி பாப்பா பொண்ணு சொல்கிறத ஒரு வார்த்தை கூட கேட்காம பொண்ணியோட கையை பிடிச்சி கடன் இழுத்துட்டு டேரெக்டாக ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கே வந்துடுறாங்க. அங்கே வந்ததுக்கப்புறம் எல்லா மேக்கப்பும் முடிஞ்சு பக்காவாக இந்த பக்கம் வந்து உஷாவையும் கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இந்த நலுங்கு பூஜையும் ஸ்டார்ட் ஆகுது. அந்த நலுங்கு வைக்கிற பூஜையில் ஒவ்வொருத்தரமா இந்த ஃபேமிலியாக வந்து நலுங்கு வச்சுட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக இங்கே சக்தி தம்பி நீங்கள் வந்து நலுங்கு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் உஷா கூப்பிட்றப்போ சக்தியுமே நலுங்கு வைக்க போகிறாங்க. அப்போ கரெக்டாக உஷாவோட சொந்தக்காரங்க ஒருத்தர், என்ன தம்பி நீ தனியாக வைக்கிற, இந்த மாதிரி வந்து கல்யாணம் ஆனவங்க தனியாலாம் வைக்கக்கூடாது, அவங்களோட பேரோட தான் வரணும், சொல்லப்போனால் குடும்பமாக தான் நலுங்கு வைக்கணும், அப்போ தான் உங்களுக்கு அடுத்து உங்கள் குடும்பத்தில் நல்ல காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னு இந்த பக்கம் சக்தியுமே தயங்கி போய் நிற்கிறாரு. அப்போ கரெக்டாக இங்கே பொண்ணியுமே நம்மளை தான் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ மறுபடியும் உஷா இருந்துக்கிட்டு, இந்த மாதிரி அவளாம் வந்து எனக்கு நலுங்கு வைக்க வேண்டாம், அவள் வச்சு எனக்கு என்ன நடக்க போகுது, அவளால் எனக்கு ஒரு இதுவும் கிடையாது, அவள் வேண்டவே வேண்டாம் அப்படின்ற மாதிரி மறுபடியும் மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுகிறாங்க. அப்போ சுந்தரமே அங்கே உஷாவை திரும்பி பார்த்துட்டு, எதுக்காக உஷா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, எத்தனையோ பேர் நலுங்கு வச்சுட்டு போகிறாங்க, அந்த மாதிரி பொண்ணியும் சக்தி வந்து வைக்கட்டுமே, இப்போ சக்தி நலுங்கு வைக்கணும்னா கண்டிப்பாக பொண்ணி வந்தால் தான் வைப்பாங்க, அப்படி இல்லைனா சக்தி உனக்கு நலுங்கு வைக்க முடியாது, அவன் உனக்காக என்னெல்லாம் பண்ணா, உனக்காக சாரி எடுத்து கொடுத்துருக்கான், நம்ம குழந்தைக்காக இப்போவே அவன் என்னென்ன பண்ணணுங்கிறது எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணி வச்சுட்டு இருக்கான், அவனை இப்படி நலுங்கு வைக்காமல் வைக்கிறது நம்ம எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் உஷாட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்போ சக்தியுமே இதெல்லாம் கேட்டுட்டு, இதுக்கு மேலே நம்ம பொறுமையாக இருக்கக்கூடாது, நம்ம சரியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக டேரெக்டாக பொண்ணி பக்கம் வந்து பொண்ணியோட கையை பிடிச்சி இழுத்துட்டு இந்த பக்கம் நலுங்கு வைக்க போகிறாங்க. எங்கள் பொண்ணியுமே அந்த விஷயத்தை எதிர்பார்க்கல, பட் இருந்தாலும் இங்கே சக்தி இழுக்கிற இழுப்புக்கு வேற வழி இல்லாமல் அவங்களுமே போயிட்டு உஷாவுக்கும் சண்முகத்துக்கும் நலுங்கு வைக்கிறாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பியூட்டி பார்லர் பொண்ணுங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்ன இது இந்த மாதிரி பொண்ணியை கூட்டிட்டு போய் அவர் நலுங்கு வைக்கிறாரு, ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ நலுங்கெல்லாம் வச்சு முடிச்சுட்டு இந்த பக்கம் பொண்ணுமே அந்த பியூட்டி பார்லர் பொண்ணு கூட வந்து நின்றுட்டு இருக்கப்போ அதில் ஒரு இருக்க பொண்ணு, என்னாச்சு எதுக்காக உங்களை கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த பக்கம் பொண்ணையுமே ரொம்ப தயங்கி போய் நிற்கும் போது சக்தியுமே பக்கத்தில் இருந்துட்டு, அவன் தான் என்னோட மனைவி, என் ஒய்ஃபை கூட்டு போய் தான் நான் நலுங்கு வச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இந்த பக்கம் அந்த பியூட்டி பார்லர் பொண்ணுக்கு எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னது இவ்வளோ பெரிய வீட்டில் இருந்து பொண்ணு நம்ம கடைக்கு வேலைக்கு வந்திருக்காளா, அதுவும் இந்த மாதிரி கூட்டி பெருக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. பொண்ணு நீங்கள் என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்ககிட்ட எப்பவும் போல விளையாட்டாக பேசிட்டேன், தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ பொண்ணுமே இருந்துக்கிட்டு, இங்கே பாருங்கள் இந்த குடும்பத்தோட இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்க போகிறேன், இன்னும் கொஞ்ச நாள் இந்த குடும்பத்தோடு நான் போயிடுவேன், ஏன்னா நீங்கள்
சாதாரணமாக ட்ரீட் பண்ணாலே போதும், எனக்கு நீங்கள் மரியாதைலாம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுமே ரொம்ப கேஷுவலாக சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷனையும் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பலாம்னு சொல்லி கிளம்புறாங்க. கரெக்டாக அந்த ஃபங்க்ஷன் முடியிற நேரத்தில் இந்த பக்கம் ஸ்வேதாவுமே அங்கே வந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே இங்கே சுந்தருக்கு பயங்கரமாக அள்ளு விட்டுருது. சொல்லப்போனால் ஸ்வேதா இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம், எப்படி இவ வந்தா அப்படின்னு சொல்லிட்டு வந்த வேகத்தில் ஸ்வேதா கிட்ட போயிட்டு நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் ஒன்றும் சும்மா எல்லாம் வரல, எங்கள் அண்ணன் தான் என்னை இங்கே அமுச்சு வச்சாரு, நீ ஏதோ பணம் கொடுக்குறேன்னு அவருக்கு சொல்லியிருந்தியா, அது நீ தராம விட்டுட்ட, அதனால நீ முதல்ல போ, அவனை போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அவன் சரி வரல அப்படின்னா அந்த வீட்டு முன்னாடி எல்லா உண்மையும் நீ உடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதை விட முக்கியமாக எங்கள் அண்ணன் வெளியில தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது கெட்ட சுந்தருக்கு தூக்கி வாரி போடுது.